Hi guys, this is Janvi Kapoor and I'm super. டைம் என்னடா 8 மணி தான். ஏய் 8 மணியா? ஏன்டா இருப்பல இப்படி ஃபோன் மனோ அதுக்குள்ள ரெடி ஆயிட்டா? ஆமாடா நட. சரி சாப்பிட்டு போலாம் வந்துச்சு. ஹலோ. ஏய் பஸ் காலேஜுக்குள்ள வந்துச்சு, ஃபாஸ்டா வாடா. நான் வந்துட்டேன். ஃபாஸ்டா வா. வாடா. என்னடா நேரமா வந்து உட்காந்துட்ட போல. ஆமா நம்மளே கரெக்டாக பண்ணிடல. எங்கடா இந்த ஆளை காணா? வருவாடா, ஏன்டா அவசரப்படுற, பொறுமையா இருடா. ஏனோ இன்று எந்த வாசல் காதல் ஒன்று என்னை காண காத்து நின்றதோ. மாலை சாய பூத்திருந்த பூக்கள் எல்லாம் உன்னை சேர ஏக்கம் கொண்டதோ. என்ன வேண்டும் என சொல்ல தோன்றவில்லை, என்னுள்ளேதோ மாயம் செய்தாய். உயிரை கொள்ளும் உன் கண்கள் கொண்டு நெய்தாய் கொய்தாய். மௌனம் பேசுதோ காத்து வீசுதோ, மீளா வலையில் மாட்டிக்கொண்டேன். தனிமை போதும் என காதல் தேடி வந்தேன் பெண்ணே. டேய் பார்த்தது போதும், வாடா டேய். வா போலாம், வா டீ குடிக்க போலாம் வா. சாரி மச்சி, லேட் ஆயிடுச்சு. எங்கே மச்சி ஆளு? ஏய் அவன் இன்னைக்கு வரலடா. வரலையா? அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருந்தாரா டிரைவர்கிட்ட. அப்படியா? டேய் என்னடா ஆச்சு? டேய் வாடா போகலாம். டேய் வாடா பார்த்துக்கலாம், ஃபீல் பண்ணாதடா டேய்.
டேய் என்னாச்சு ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லைடா. ஒன்றும் இல்லையா? சொல்கிறா என்னாச்சு? அவன் காலேஜுக்கே வரலடா, அதான் ஒரு மாதிரி இருக்கு. யாரா? என் ஆள் தான். உன் ஆளா? என்னாச்சு? ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, எனக்கு தெரில. சரி நாளைக்கு பார்த்துக்கலாம். இல்லைடா, டெய்லி அவர் காலேஜ் பார்த்துட்டு போனதுக்கப்புறம் தான் நாள் நல்லாயிருக்கும். பார்க்காதனால ஒரு மாதிரி இருக்கடா எனக்கு. சரி என்ன பண்ணலாம் அதுக்கு? டேய் ஏன்டா அவன் நம்பர் இருக்குது, வேற மெசேஜ் பண்ணிட்டான். டேய் கம்முன்னுடா, வீட்டில் தெரிஞ்சால் பிரச்சனை ஆயிரும். பார்த்துக்கலாம்ண்ணா. சரி என்னவோ பண்ணோம். லைட் அமுத்துறா டே. டேய் ஏன்டா இப்படி பண்ணுற? அவுட் ஆயிட்டேன்டா. டேய் நீ என்னடா ஜாலியாக இருக்க? எனக்கு ஆள்கிட்ட மெசேஜ் பண்ணி ஆள்கிட்ட மெசேஜ் பண்ணியா? ஆமாம். இதே பிறந்தனா நடக்குது? போன வாரம் தான் நம்பர் வாங்கினேன், அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டேன். சூப்பர்ரா. எப்போ கல்யாணம்? டேய் நேற்றா பேச ஆரம்பிச்சிருந்தேன், எப்போ கல்யாணம் கேட்குறேன்? பார்த்துடா, இப்போ இருக்கிற பசங்களாம் உஷாராக இருக்காங்க. இவன்லாம் 4-5 பேர்த்த கரெக்ட் பண்ணிட்டான். ஆமாண்ணா. பார்த்துக்க, எப்போ சொல்ல போகிறேன்? சொல்கிறேன் மிச்சி, கூடிய கூடிய சீக்கிரம் நல்ல விஷயமா சொல்லு. சரி மிச்சி. ஹலோ. ஹலோ, கேட்குதா? கேட்குது, சொல்லுங்கள். இல்லை, எப்படி சொல்கிறதுன்னு தெரில. பரவாயில்ல சொல்லுங்கள், பார்த்து பண்ணிக்கலாம். நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஹரிஷை லவ் பண்ணுறேன். இல்லை புரியல, மறுபடியும் சொல்லுங்கள். நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஹரிஷை லவ் பண்ணுறேன். நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக, அதான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஹலோ, கேட்குதா? நான் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கூப்பிட்றேன். உன்னோடு வாழ்ந்த நொடி ஒன்று போதும், என் சாபம் தீரும், நம் காதல் வாழும், நம் காதல் வாழ கல்வெட்டும் வேண்டாம், கண்ணீரை போதும், கடல் தாண்டி போகும் காதல் தெய்வமே உன்
டேய் சச்சின், இங்கேயா இருக்க? என்னாச்சா சோகமாக உட்காந்துருக்க? டேய் உன்னத்தாண்டா, என்னாச்சு? டேய் சொல்கிறா, என்னாச்சு? அவள் ஃபஸ்ட் டைம் தான் காலேஜில் பார்த்தேங்க. ஏன்னு தெரில, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி கொஞ்ச நாள் கழித்து பேசிக்கலான்னு விட்டுட்டேன். இப்போ என்னென்னா என் ஃப்ரெண்டை லவ் பண்ணுறேன்னு சொல்லி என்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. சரி, இப்போவாச்சும் லவ்வாட்ட சொன்னியா? அப்படின்னு தான் சொல்கிறேன். வேற ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது நான் அப்படின்னு தான் சொல்கிறது. அவர் கஷ்டப்படுறது வேணாண்ணா, பிடிக்காது. நான் தான் லூஸ் மாதிரி ஏதோ பேசிட்டேன். சரி விடு. நான் எப்படி இருக்கானோ அது பிடிக்கலையோ. லூஸு மாதிரி பேசாதடா. உனக்கு என்னடா, இதோ இப்போ கூட பாரு, அவள் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு அவளை அவள் கூட சொல்லாமல் வந்திருக்க. இப்படி ஒரு பையனை மிஸ் பண்ணதுக்கு அவள் தான்டா ஃபீல் பண்ணணும். இல்லைன்னா என் மேலே தப்பு இருக்குது. எல்லாப்பா ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும் அவன்கிட்ட. அவள் நல்லா இருக்கணும்னு நினச்சேன். அவள் சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அவள் எப்பவும் ஹாப்பியாக சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும், அதே போதும் எனக்கு. சரிடா, ஃபீல் பண்ணாத. டேய் நான் உனக்கு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு கேளு. ஒன் சைடில் எல்லாம் செம்ம ஃபீலு. அது வந்து கிடைச்சிருக்கு. இப்போ கம்ப்யூட்டர் சுற்றுறாங்க பாரு, அவங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்காது. நீ ரொம்ப நல்ல பையன்டா, உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும். நீ இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன்னு நினச்சா அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா அவங்க தான் நினைப்பாங்க. என் தம்பி இந்த மாதிரி ஃபீல் பண்ண நினைச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அம்மா தான் ஃபோன் பண்ணுறாங்க, என்னன்னு போய் பேசலாம். சரி போய் கஷ்டம் பேசலாம் போ. பசங்களாக இருந்தாலும் சரி, பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, ஒன் சைடு லவ்ன்றது கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். அது கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. அதுக்காக நம்ம அவங்க மேலே வச்சுருக்கிற அன்பு மாற போகிறதில்ல. அது கடைசி வரையும் இருக்கும். பட் கிடைச்சா நல்லா இருக்கும்ல.